அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரக்காத்து. குரானில் உள்ள சூறாக்களை நாம் ஓதுவது மட்டுமல்லாமல் அதனுடைய ஆதாரபூர்வமான முக்கிய செய்திகள், அதனால் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள், அதை நாம் வாழ்க்கையில் அமல்படுத்துவது மிகவும் அவசியம். நாம் எவ்வாறு பார்த்து கொண்டிருக்கும் இந்த சூறாக்களில் இன்று நாம் சூரத்துல் மாயிதாவை பற்றி பார்க்க போகிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். சூரத்துல் மாயிதா என்பது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடம் வானத்திலிருந்து உணவுத்தட்டை தரும்படி துவா கேட்கிறார்கள். அந்த உணவுத்தட்டு, அதாவது உணவு விரிப்பு என்பதை தான் மாயிதா என்கின்றோம். அதுவே இந்த சூறாவுக்கு பெயராகவும் வைக்கப்பட்டது. இந்த சூரத்துல் மாயிதாவில் அல்லாஹு தாலா முதல் வசனத்திலேயே யா யுஹல்லசீன ஆமனு அவுஃபு பில் ஓ கோத், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்த உடன்படிக்கைகளை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். நாம் பல நேரங்களில் வாக்குறுதிகளை கொடுத்துக்கிறோம். இன்னைக்கு செஞ்சிடறோம், நாளைக்கு உனக்கு உதவி செய்கிறேன், இந்த வேலையை உனக்காக இது செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதை நிறைவேற்றுகிறோமா? அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? நீங்கள் வாக்குறுதி கொடுத்தால் அதை உடனே நிறைவேற்றுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், முனாஃபிகீன்கள் அடையாளமே என்னவென்றால் வாக்குறுதியை கொடுத்தால் அதை நிறைவேற்ற மாட்டான். முஸ்லிம்களாக இருந்தால் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் மூலம் கூறுகிறான். மேலும் அல்லாஹ் சுபஹான தாலா வத் ஆவனு அலல் பிர்ரி வத் தக்வா என்று இரண்டாவது வசனத்தின் மூலம் நன்மையிலும் தக்குவாவிலும், அதாவது இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்று கூறுகிறார். நாம் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் செய்வர்களுக்கு நாம் ஊக்குவிக்கணும். ஒரு குரானே கற்றுக் கொடுக்கணும்னா அதை கற்றுத்தரணும். ஏதாவது தேவைப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யணும். நல்ல வழியில் ஒருவருக்கு நாம் நல்ல வழிக்காக நாம் அவர்களுக்கு ஊக்குவிக்கணும். ஆனால் நாம் நன்மையில் அவர்களை ஊக்குவிப்பது தான் தக்குவா என்று அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் மூலம் கூறுகிறான். மேலும் 8வது ஆயத்தில் அல்லாஹு தாலா நீதியாக நடந்து கொள்ளுங்கள், அதுவே தக்குவாவுக்கு மிக நெருக்கமான, இறையச்சத்திற்கு மிக நெருக்கமானது என்று கூறுகிறான். நமக்கு பிடித்தவர்களாக இருந்தாலும் சரி, பிடிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, நாம் நீதியாக, உண்மையாக, நேர்மையாக நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா இவ்வசனத்தின் மூலம் நமக்கு தெரிவிக்கிறான். மேலும் 114வது வசனம்தான் இந்த வசனம் நமக்கான பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு கிடைக்கும் உணவாகட்டும், எல்லாவித வாழ்வாதாரக்கான ரிஸ்காகட்டும், அத்தனையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லாஹு தாலாவிற்கு எந்த ஒரு ரிஸ்க்குக்காகவும் நான் நன்றி செலுத்த வேண்டும். அந்த உணவை நாம் வீணடிக்கக்கூடாது. இந்த சூரத்துல் மாயிதாவின் மூலம் நாம் நம் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய அமல்கள் என்னவென்றால், வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்ற வேண்டும், நன்மை காரியங்களை மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், நமக்கு பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் நீதியாக நடக்க வேண்டும், உணவு கிடைத்தால் அல்லாஹ்புறத்திலிருந்து தான் கிடைக்கிறது என்ற நம்பிக்கையுடன் அல்லாஹு தாலாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும், உணவை வீணாக்காமல் இருக்க வேண்டும். இவையெல்லாம் சிறிய அமல்கள் என்று தான் நம்ம நினைப்போம். ஆனால் அது நம்ம வாழ்க்கையை மாற்றிவிடும். இந்த அமல்களை நீங்கள் தொடர்ச்சியாக வளமைப்படுத்தி கொள்ளுங்கள். யா அல்லாஹ், குரானை ஓதி புரிந்து அதன்படி வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.